ட்ரம்ப்ப பொறுத்தவரையும் வம்பு சண்டைய வளர்க்கிற முடிவுல இருக்கார். ஆனா ட்ரம்ப்போட ஆட்கள் வம்பு சண்டைய வளர்க்காதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்கள். அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ரஷ்ய கச்சா எண்ணெய் விவகாரம் அப்படின்னு சொல்லி 50% போட்டு இந்த ட்ரேடுக்குள்ள முக்கியமான 3 இண்டஸ்ட்ரிக்குள்ள புகுந்து விளையாண்டறலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும் டாரிஃப் போட்ட 12 மணி நேரத்துல உண்மையான காரணம் என்னங்கிறத பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிய வச்சு லீக் பண்ணல. நேரடியா பிரைம் மினிஸ்டரே போட்டு விட்டார். இத ட்ரம்ப் கொஞ்சமும் எதிர்பார்க்கலையாம். காரணம் என்ன? விவசாய பொருட்கள அமெரிக்கா குறிவைக்குது, விவசாயிகள குறிவைக்குது, பால் பொருட்கள குறிவைக்குது அப்படிங்கிறத இந்தியா வெளில சொல்லாது. நம்ம பாட்டு ரஷ்யா எண்ணெய்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். பதிலுக்கு இந்தியா டேட்டாக்கள தூக்கி டேபிள்ல போடும். நம்ம அந்த டேபிளையே பார்க்க வேண்டாம். அவனுங்க ஆபீஸ் டேபிள்ல உட்கார்ந்து பேசட்டும். நம்ம டைனிங் டேபிள்ல பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சார்கள். ஆனா 12 மணி நேரத்துல விஷயம் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கல. இன்னும் சொல்லப்போனா டெல்லிய பொறுத்தவரை சொல்றார்கள், இத 2 மணி நேரத்திலேயே பிரேக் பண்ணியிருக்கலாம். நமக்கு நைட்டா போச்சு. அதனால தான் விடியிற வரை வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறார்கள். இப்படி வெளிப்படையா வந்து பிரேக் பண்ணி விடுவோம். இதான் விவகாரம். இதுக்கு தான் இந்த டாரிஃப போட்டு நம்மள கொல்றாய்ங்க. பரவால்ல சந்திப்போம். அமெரிக்காவ திருப்பி வச்சு செய்வோம்ன்னு சொல்லுவோம்னு எதிர்பார்க்கல வெளிப்படையா. சொன்னது ட்ரம்ப் அப்செட், டென்ஷனு. அந்த ஆள பொறுத்தவரையும் தான் தெரியுமே. டயட் கோக்க குடிச்சிட்டு குடியார மாரியே நடந்துக்கிறது. இஷ்டத்துக்கு பேசுறது. அப்படிதான் இந்தியா கூட வரி சம்பந்தமா பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்ட்டாய்ங்க. அப்புறம் பொண்ணு குடுத்து பொண்ணா எடுக்குறோம் உன்கிட்ட. போயாயோ அப்படின்ட்டு நம்ம பிஸி ஆயிட்டோம் இந்த பக்கம். ஒரு பக்கம் ட்ரம்போட முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே சீனா கதவுகள தொறக்குறோம். ரஷ்யா இந்த பக்கம் வருது. ரஷ்யாவுக்கு ஏற்கனவே ஆள அனுப்பிச்சுட்டோம். அந்த மாரி ஒரு பரபரப்பா வர்த்தகத்த நகர்த்த ஆரம்பிச்சுட்டோம். இதையும் ட்ரம்ப் எதிர்பார்க்கல. ஏன் பேசிக்கிட்டே இந்த பக்கம் பேரலரா திட்டம் தீட்டுறது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் தெரியுமா? இந்தியாவுக்கு தெரியாது பாரு! அப்படிங்கிற மாரி வச்சு செஞ்சுட்டோம். ட்ரம்ப் அந்த கோவத்துல தான் பேச்சுவார்த்தையே இல்லேன்ட்டாரு. நம்மளே 1000 தாட்டி சொல்லியிருக்கோம். இந்த ட்ரம்ப் ஒரு விஷயத்த செய்றாரு. அதாவது அவர் 1ங்கிறாருன்னா, அவரோட சகாக்கள் 10ன்றுவாய்ங்க. சார் 1 அடியோட போக்கூடாது. 10 அடி அடிப்போம் அப்படிம்பாய்ங்க. எது கூட இருக்கிற ஆட்களே. பின்னாடி 10வது ஆட்கள்லாம் கேட்கவே வேணாம். அந்த மாரி டிக்கெட்டுகள்லாம் இப்ப வெளில வந்து பேச ஆரம்பிச்சுருச்சு. இந்தியா முதல்ல ஒரு பார்ட்னரே கிடையாது தெரியுமா நமக்கு அப்டின்ட்டாய்ங்க. டேய் லூசு பயலே ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வரையும் உங்க ஆளு ஆத்து ஆத்துன்னு எங்கள பத்தி ஆத்தியிருக்கார்றா அப்டின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம சொல்ல தேவையில்லன்னு ஆயிப்போச்சு. காரணம் என்ன? ட்ரம்போட கட்சியிலேயே ட்ரம்புக்கு ஆப்போசிட் பார்ட்டிகள் இருப்பாய்ங்க. ட்ரம்ப காட்டிலும் செல்வாக்கான ஆட்கள் இருப்பாய்ங்க. ட்ரம்புக்கு அடுத்தபடியா நிறைய ஓட்டு வாங்கின ஆட்கள், செல்வாக்கான ஆட்கள். ட்ரம்போட ஆதரவாளராவே இருப்பான். பல விஷயத்துல ட்ரம்ப் கூட ஒத்து போமாட்டான். இப்படி அந்த சொந்த கட்சிக்குள்ளேயே 1000 டீம் இருக்கும். அந்த 1000 டீமும் ஒவ்வொரு குழுக்கள் தலைவர்களா தான் உட்கார்ந்திருப்பாய்ங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில அவனுங்க பூரா ட்ரம்புக்கு அகைன்ஸ்டா இருக்காய்ங்க. இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காய்ங்க. அட பாவி மனுஷா! நமக்கு டார்கெட்டே சீனா தான். சீனாவ வரி போட்டு ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தா, நீ சீனாவுக்கு வரிய போட்டு தள்ளி வச்சுப்புட்டு, இந்தியாவுக்கு கூடுதலா வரி போடுற. அதுவும் 50% போடுற. வருங்காலங்கள்ல வரிய கூட்டுவேங்கிற. இது சம்மந்தமா பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு பூரா ராங் டைரக்ஷன்லயே பயணிக்கிற. இது முற்றிலும் தப்பு. இந்தியாவ பொறுத்தவரை எந்த காலத்திலயும் நம்மகிட்ட பெரிய அளவுல வம்பு வளர்க்காத நாடு. இந்தியாவோட தேவை அப்படிங்கிறது இப்ப சமகாலத்துல கணிசமா கூடுது. இப்படி 2 விஷயத்தையும் மறந்துட்டு, இஷ்டத்துக்கு டயட் கோக் குடிச்சிட்டு உளறாதடா குடியார மாரி அப்படின்ட்டாய்ங்க. இப்படியேவா சொல்ட்டாய்ங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மாரி அவனுங்க ஊர்ல சொல்லிக்கிறாய்ங்க, பேசிக்கிறாய்ங்க. நமக்கு நமக்கு தெரிஞ்ச பாஷையில கன்வே பண்றோம். பெரிய அளவுல அங்க வெளியுறவுத்துறை சார்ந்த ஆட்கள், ட்ரம்போட கட்சியே இருக்கார்கள், நிர்வாகத்திலே இருக்கார்கள். எல்லாரும் முதல்ல பேச்சுவார்த்தை என்ன 50% நீக்கிறேன்லாம் சொல்ல தேவையில்ல. வழக்கம் போல நீக்கிட்டேன், தள்ளி வச்சுட்டேன்னு என்னத்தையோ ஒண்ணு சொல்லிட்டா, இந்தியா, அமெரிக்கா அப்படிங்கிறது பல டீம்கள் பல டைரக்ஷன்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. அது பூரா சுமூகமா பேசி அடுத்த கட்ட முடிவ நகர்த்தி கொண்டு போயிருவாய்ங்க. நீ மட்டும் இந்த விஷயத்த பின்வாங்கிக்க ட்ரம்ப்ங்கிற மாரி எல்லா பேர்லயும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இப்ப ட்ரம்ப்க்கு பிரஷர் கிரியேட் ஆகுது. உள்ளூர்லயே கிரியேட் ஆகுது. சொந்த கட்சியிலேயே கிரியேட் ஆகுது. அப்ப பைடன் பார்ட்டி கேட்கவே வேணாம். ஏலே இவன் செய்யறது பூரா தப்புடா. வந்துட்டு இதுவரைக்கும் உருப்படியா ஒண்ணு செஞ்சிருக்கேன்னு சொல்ல சொல்லு. மிஞ்சி போனா மிடில் ஈஸ்ட்ல போய் ட்ரில்லியன் கணக்குல வாங்கிட்டு வந்தான். அமெரிக்கர்கள் எவன் போனாலும் வாங்கிட்டு வந்துருவான். இந்த ஆள் போய் தான் கிழிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு பைடன் பார்ட்டி சொல்லுது. இவர் ஒண்ணுமே இதுவரையும் செய்யல. இருக்கிறதையும் கிழிச்சு போடுறாரு. கையில ஒண்ணுமே இல்லாம நிக்க விட்டுருவாரு நம்மளன்னு சொல்லி பெரிய அளவுல அடிக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா இந்தியா கூட மோத வேண்டாம். இந்தியாவோட பணிஞ்சு போவோம், நட்பா போவோம்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க.
இந்த அளவுக்கு நிலைமை பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு ட்ரம்ப்பும் நினைக்கல. ட்ரம்ப்போட டீம் நினைச்சதாக தகவல்கள் வருது. ட்ரம்ப்ப பொறுத்தவரை அவர் மனசுல என்னத்தையாவது நினைச்சு சொல்ல வேண்டியது தானே. ஏன் நம்ம சொல்றோம், வழிக்கு வரமாட்டாங்களா? இந்த கோழி கால்ல இருந்து இவனுங்கள அடக்க முடியலன்னு உள்ளூர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அடக்கி புடுவோம்னு நினைச்சோம். மல்லு கட்டுறாங்க. சரி பின்வாங்குவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இல்ல கொஞ்ச நாள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சூழ்நிலை ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா, இப்ப இந்தியா கிட்ட இருந்து போறது அங்க ஹை காஸ்ட்ல அவன் தான் வாங்க போறான். இல்ல, இல்ல நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 50% குறையும். ஓகே. அது இயல்பா மார்க்கெட்ல நடக்கக்கூடியது தான். வாங்குற 50% திட்டிக்கிட்டே வாங்குவான். ஏன்னா பிரைஸ் கணிசமா கூடிரும். வேற ஒரு பையர தேடி போவோம் அப்புட்ன்னா, ட்ரம்ப் தான் எல்லா பக்கமும் போட்டு வச்சிருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு. அதனால திருப்பி ஒரு 15%ல மாட்டக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்கணும். அந்த பொருட்கள்லாம் இருக்கிறதே அபூர்வம். அப்படி இருந்து தொலைஞ்சாலும் உடனடியாக ட்ரம்ப் 50% போட்டுட்டாருப்பா. ஃபேக்டரிய பூரா தொறங்க, மெட்டீரியல பூரா செய்யுங்க, கப்பல கூப்பிடுங்க, ஏத்தி விடுங்கன்னு நடுவுல ஒருத்தன் இருந்து விசில் அடிச்சு எல்லாத்தையும் இயக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம ஊர் பஸ்ல பின்னாடி ரிவர்ஸ்க்கு விசில் அடிச்சாலே குறுக்க நம்ம போய்க்கிட்டு இருப்போம். நெனச்ச நேரத்துல ரிவர்ஸ் எடுத்து வெளில வர முடியாது. ஆமாமா. அந்த பயலுக வந்துட்டு அப்படியே நேரத்துக்கு நம்மள கூட்டு போய் விட்டுருவாய்ங்க பாருன்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை அங்க கிடையாது. எங்க இவனுங்க போக்கூடிய நாட்டுல ப்ராடக்ட்டும் கிடையாது. ப்ராடக்ட் இருந்தாலே அப்படி ஒரு சூழ்நிலையும் கிடையாது. விடிஞ்சோனயும் அங்க பொருட்கள் வரப்போறதும் கிடையாது. இப்ப என்ன பண்ண முடியும்? வழிக்கு வந்து தான் ஆகணும். அதனால இந்த படம் ரொம்ப காலம் ஓடாது. இந்த படத்த ஓட்டுறக்கு மிகப்பெரிய விலை தரணும். காரணம் உக்ரைன் யுத்தம் நின்னு போயிற மாட்டுக்கு. ரொம்ப நாள் நடக்காதாட்டுக்கு. நின்னு போனதுக்கப்புறம் என்ன சாமி செய்வ? காரணம் அடுத்து சீனாவ நோக்கி போணும். இல்ல ஆயுத வியாபாரி மண்டையிலே தட்டிருவான். ஏலே யுத்தத்த நிறுத்துறதெல்லாம் நல்லதுதான். அதுக்குன்னு ஆயுதத்த நாங்க எங்க வைப்போம்? அடுத்த யுத்தத்த போய் தொற அப்டின்ருவாய்ங்க. அடுத்த யுத்தம் சீனாவ நோக்கி தான் போணும். இதே மாரி வெவ்வேறு இடத்துல கை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, சீனா வளர்ந்து வந்துருவான். அமெரிக்கா பக்கத்திலேயே சேர் போட்டுருவான். இல்லையேடா டேட்டாலாம் 40 வருஷமா போட முடியாதுன்னேன். 40 வருஷமா போட முடியாது. ட்ரம்ப் ஆக்ஸிலேட்டர் குடுத்துட்டார்ல, ரிவர்ஸா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாய்ங்க. அதனால சரண்டர நோக்கி போய் தான் ஆகணும். இந்தியா கூட மோதி தொலைக்காதன்னு அமெரிக்கர்களே வார்ன் பண்றார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.